Assalamualaikum, welcome back to my channel AK Fashion. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 day 50 ப்ளவுஸ் மார்க்கிங் சேலஞ்சில் டே நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏர்ஃபோர் ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. பேக் நெக்கோட நீளமும் அகலமும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 நீளம் 3.5 அகலம். ஸோ இதுதான் எடுத்திருக்கோம். நம்ம கரெக்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அகலத்துலேருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் லைட்டாக வந்து கோடு வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படின்னு வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கீழே நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸ் கலருக்கு 2 இன்ச்சு விடுற மாதிரி விட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லைன்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்துட்டு கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அகலம் வந்து 4 இன்ச்சு வந்து அகலம் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேலே எக்ஸ்ட்ரா விட்டு அரை இன்ச்சையும் இதையும் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலோட அந்த ஷோல்டரு ஆர்ம் ஹோலோட லென்த்தெல்லாம் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன். ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நீளம் வந்துட்டு 6 இன்ச்சு எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டையுமே நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலுக்கு வந்துட்டு ஒரு 3 இன்ச்சஸ் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு டிசைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ அதில் வரைகிற கர்வ் எல்லாமே 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு எப்படி எக்ஸு டபுள் எக்ஸு அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் நெக்கில் போடும்போது 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அந்த இதில் எடுத்து கேப் விட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டிசைன் வந்து தொடும்போது அந்த 2.5 தொட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த 2.5 வந்து போட்டுட்டு நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போட்டிருக்கேன். எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி வந்து போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. நம்ம இதை வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஏகே ஃபேஷன் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கு ஆர்ம் ஹோல்லாம் கட் பண்ணும்போது அந்த கர்வ் லைனில் தான் கட் பண்ணணும். வேறு கோட்டில் வந்து கட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சோடனே இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த பேட்டர்ன்லாம் ஆரி ஒர்க்கில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு ப்ளவுஸ் மெஷர் பண்ணது எப்படின்னு தெரியாமல் டவுட்ஸில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓப்பனில் இருக்கா. இந்த இடத்துல வந்து நம்ம நாட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.